எப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு பிறகு அந்த இறப்பு சார்ந்து சரி, ஷிஃப்ட் சார்ந்து சரி, இதெல்லாம் முறையாக நீங்க சரிபார்த்து உடனடியாக அது சார்ந்து ஏதாச்சும் நம்ம அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா உடனே கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. முழுமையாக ஒவ்வொரு தொகுதி சார்ந்து வந்ததுக்கு பிறகு பூத் வைஸாக இப்போ எப்படி நாங்கள் 21ஆம் தேதி மாவட்ட செயற்குழு கூட்டம் வச்சிருக்கிறோம். அதிலேயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி BLA 2 சார்ந்து ஒவ்வொரு பூத் வைஸாக SIRக்கு எப்படி நாங்கள் பணியாற்றணுமோ அதே மாதிரி மீண்டும் இது அடுத்தது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வைத்துக் கொண்டு எங்க விடுபட்டு போயிருக்கு என்னங்கிறது உடனடியாக பார்க்கலாம். மோசமான துறை கல்வித்துறை தான் சொல்லி விஜய் இல்லைங்க, இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, யாரு ஆட்சியில தெரியுமாங்க டிராப் அவுட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா 2017-12 நம்மளுடைய அண்ணன் செங்கோட்டையனுடைய ஆட்சியில் தான் இருந்திருக்கு. அது ஏற்கனவே தரவுகளும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம 16% இருந்திருக்கு, இப்ப 7.7. இது அவங்க பேசின பேச்சு என்பது 4 மாசத்துக்கு முன்பாக ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி. அது ஏற்கனவே நம்ம ரீபட்டல் கொடுத்துரும், நம்ம அதுக்கான விளக்கமும் கொடுத்துரும். ஸோ அவர் பழைய செய்தியை வச்சுட்டு சொல்றாரு, கொஞ்சம் அவர் அப்டேட் ஆகணும்.